முக்கிய செய்திகள். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு நிதி உதவி. ஐநா சபையில் இந்தியா சீனா மீது ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்க அதிபர் வருகையால் காரில் செல்ல அனுமதி மறுப்பு. பாதுகாப்பு கெடுபிடியால் தெருவில் நடந்து போன பிரான்ஸ் அதிபர். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையமே பதிலளிக்க வேண்டும். பாஜக எதிர்வினையால் அவநம்பிக்கை அதிகரிப்பதாக சரத்பவார் கருத்து. மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி உயரிய கௌரவம். சிறந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், பார்க்கிங் தமிழ் படத்திற்கு 3 தேசிய விருதுகள். 39 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கொட்டிய மழையால் மிதக்கும் கொல்கத்தா. மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். வெள்ளத்தில் சிக்கி 11 பேர் பலி. வணக்கம். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியாவும் சீனாவும் நிதி உதவி செய்வதாக ஐநா சபையில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நியூயார்க் நகரில் ஐநா பொதுச்சபையின் 80வது கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், கம்போடியா, தாய்லாந்து, காங்கோ, ருவாண்டா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், ஈராக், எகிப்து, எத்தியோப்பியா, அர்மேனியா, அசர்பைஜான் உட்பட 7 போர்களை தாம் நிறுத்தியதாக தெரிவித்தார். ஐநா சபை செய்திருக்க வேண்டிய இந்த பணியை தாம் செய்ததாக ட்ரம்ப் கூறினார். இந்த நற்செயலுக்காக ஒரு பாராட்டு கூட ஐநா சபை தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். டெலிபிராம்டரை பார்த்து கண்டன அறிக்கையை வாசிப்பதால் மட்டும் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற ட்ரம்ப், அதனை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா சபையை விமர்சித்தார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியாவும் சீனாவும் தான் முதன்மை நிதியளிப்பவர்களாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகளும் நாட்டோ நாடுகளும் கச்சா எண்ணெய் வாங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். உக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்தாவிட்டால் அந்நாட்டின் மீது அதிக வரி விதிக்கப்படும் என்று அவர் மீண்டும் எச்சரித்தார். அமெரிக்க பொருட்களுக்கு பல்வேறு நாடுகள் விதிகளை மீறி அதிக வரி விதித்ததாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப், அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தியதாக தெரிவித்தார். மனித குலத்திற்கு அணு ஆயுதம் பேராபத்தாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது ஹமாஸுக்கு நன்மை சேர்க்கும் என்ற ட்ரம்ப், இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் நிலைப்பாடுதான் தனது நிலைப்பாடும் என்று தெரிவித்தார். ஐநா சபையில் பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன், 700 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரில் காசாவில் 65,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக கூறினார். எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அனைத்து நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். காணொலி வாயிலாக உரையாற்றிய பாலஸ்தீன அதிகார சபையின் அதிபரான மஹ்மூத் அப்பாஸ், ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் தற்போதைய பாலஸ்தீன தேசிய ஆணையத்திடம் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐநா சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் காரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர் நடந்தே கூட்டத்திற்கு சென்ற சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் நியூயார்க் வந்துள்ளதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூட்டத்தில் உரையாற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சென்றதால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு அந்த பகுதி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அந்த சமயத்தில் அங்கு வந்த மேக்ரானின் காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவர்களிடம் தாம் பிரான்ஸ் அதிபர் என்றும் பிரான்ஸ் தூதரகத்திற்கு செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் போலீசார் அனுமதி மறுத்ததை அடுத்து ட்ரம்பை செல்போனில் தொடர்பு கொண்டு தாம் சாலையில் நிற்பதாக கூறினார். எனினும் மேக்ரானால் காரில் செல்ல முடியவில்லை. இதையடுத்து பிரான்ஸ் தூதரகத்திற்கு நடந்து சென்ற அவருடன் பலர் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்தனர். ட்ரம்பின் பாதுகாப்புக்காக அமெரிக்கா போலீசார் செய்த கெடுபிடி உலக அளவில் பேசுபொருளாகியுள்ளது. வாக்கு திருட்டு பற்றிய திரு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பாஜக எதிர்வினையாற்றுவது தேர்தல் ஆணையம் மீதான அவநம்பிக்கையை அதிகரிக்க செய்வதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் கூறியுள்ளார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 65 லட்சம் பேரின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக கூறி திரு ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டார். கர்நாடகாவின் ஆலந்த் சட்டமன்ற தொகுதியிலும் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக அண்மையில் ஆதாரங்களுடன் அவர் தெரிவித்திருந்தார். வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை அழிப்பவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பாதுகாத்து வருவதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். திரு ராகுல் கூறும் புகார்களுக்கு அவர் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக கூறி பாஜக தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புனேயில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு
பயன்பாடு தொடர்பாக திரு ராகுலும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் முக்கியமான பிரச்சனைகளை எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக உள்ள திரு ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பியதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஆனால் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கமளிக்காத நிலையில் பாஜகவினர் பதிலளித்துக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய திரு சரத்பவார், இதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் மீதான அவநம்பிக்கையை அவர்கள் மேலும் பற்றி எரிய வைப்பதாக தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய திரைப்பட விருது விழாவில் பிரபல நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேசிய அளவில் சிறந்த திரைப்படங்கள், சிறந்த நடிகர் நடிகைகளுக்கு 1954ஆம் ஆண்டு முதல் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிறந்த திரைப்பட இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த ஒலி வடிவமைப்பு, சிறந்த பின்னணி இசை உள்ளிட்ட மற்ற துறைகளுக்கும் தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டிற்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லி விஞ்ஞான் பவன் அரங்கில் நேற்று நடைபெற்றது. வண்ணமயமாக நடந்த விழாவில் பிரபல நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனரும் பாடகருமான மோகன்லாலுக்கு திரையுலகின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். அப்போது அரங்கில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தனர். Mohanlal being recognized for his monumental contributions, unparalleled versatility, artistry that have profoundly shaped narrative cinema, inspired generations of artists, cemented his legacy as a cultural phenomena and a great master of his craft. சிறந்த தமிழ் படம், சிறந்த திரைக்கதை ஆசிரியர், சிறந்த துணை நடிகர் ஆகிய 3 விருதுகள் பார்க்கிங் படத்திற்கு வழங்கப்பட்டன. அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு குடிபோகும்போது கார் நிறுத்துவதில் ஏற்படும் பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் நடித்த MS பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான விருது பெற்றார். இந்த 71வது தேசிய விருதிற்கு பார்க்கிங் படத்தை சிறந்த படமாகவும், சிறந்த திரைக்கதைக்காகவும், சிறந்த துணை நடிகருக்காகவும் விருது கிடைத்திருக்கிறது. எனக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைத்திருக்கிறது. இதற்கு காரணமாக இருந்த தமிழ் ரசிக பெருமக்களுக்கும், அதனுடைய இயக்குனருக்கும், அதனுடைய தயாரிப்பாளருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பார்க்கிங் பட தயாரிப்பாளர் சினேஷ், இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஆகியோரும் தேசிய விருதுகளை பெற்றனர். வெங்கி அட்லூரி இயக்கத்தில் தனுஷ், சம்யுக்தா மேனன் நடித்த வாத்தி படத்திற்காக சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருதை GV பிரகாஷ்குமார் பெற்றார். 71வது நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸில் எனக்கு வாத்தி படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இது என்னுடைய 2வது நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வாட்டி பெஸ்ட் சாங், போன வாட்டி பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூரே போட்டுருவாங்கன்னு, இந்த வாட்டி வாத்திக்கு வந்து பெஸ்ட்டு சாங்கு. இன்னொன்று, இந்த சாங் சவுத்து ஃபுல்லாக தமிழ் தெலுங்குலையுமே பெரிய ஹிட்டு. ஸோ கமர்ஷியலாகவும் நல்லா போயிருக்கு, கிரிட்டிக்ஸ்க்கும் பிடிச்சிருக்குன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதற்கு முன்பு 2020ஆம் ஆண்டு வெளியான சூரரை போற்று திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை GV பிரகாஷ் பெற்றது குறிப்பிடத்தக்கது. உள்ளொழுக்கு மலையாள படத்திற்காக ஊர்வசிக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதும், தி கேரளா ஸ்டோரி படத்தை இயக்கிய சுதீப்தோ சென்னுக்கு சிறந்த திரைப்பட இயக்குனருக்கான விருதும் வழங்கப்பட்டன. சிறந்த படமாக 12th ஃபெயில் ஹிந்தி படம் தேர்வாகியிருந்தது. சிறந்த நடிகருக்கான விருதை ஜவான் என்ற ஹிந்தி படத்தில் நடித்த ஷாருக் கான், 12th ஃபெயில் படத்தில் நடித்த விக்ராந்த் மாசி ஆகியோர் பகிர்ந்து கொண்டனர். மிசஸ் சாட்டர்ஜி vs நார்வே என்ற ஹிந்தி படத்தில் நடித்த ராணி முகர்ஜி சிறந்த நடிகைக்கான விருது பெற்றார். 39 ஆண்டுகளில் இல்லாத அளவாக 3 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கொல்கத்தா வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. வங்கக்கடலின் வடகிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கொல்கத்தாவில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக காரியா காம்தஹாரியில் 33 சென்டிமீட்டர், ஜோத்பூர் பார்க், காலிகாட் பகுதியில் தலா 28 சென்டிமீட்டர் என மழை பதிவாகியுள்ளது. பேனியாபுகூர், காலியாகுர், நேதாஜி நகர், ரபீந்தர் சதன் உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய மழையால் கொல்கத்தா நகரமே வெள்ளக்காடாக மாறியதில் போக்குவரத்து முடங்கி மக்கள் அவதிக்கு ஆளாகினர். ஆயிரத்து 1978, 1986ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக ஒரே நாளில் கொல்கத்தாவில் அதிகபட்ச மழை பெய்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளுக்கு வெள்ள நீர் புகுந்ததால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நவராத்திரி கொண்டாட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பே பெய்த கனமழை காரணமாக துர்கா பூஜை ஏற்பாடுகள் பாதிக்கப்பட்டன. பூஜைக்காக அமைக்கப்பட்டிருந்த பல பந்தல்கள் வெள்ளத்தில் மூழ்கின.
சாலைகளில் 4 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்தனர். வீதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தன. ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தில் தெர்மாக்கோல் மீது அமர்ந்தும் நீச்சல் அடித்தும் சிறுவர்கள் உற்சாகமடைந்தனர். கனமழை காரணமாக கொல்கத்தா சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையத்தில் 30 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 42 விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. தண்டவாளங்களின் மீது 3 அடி உயரத்திற்கு வெள்ளம் பெருக்கெடுத்ததால் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் மேற்கு வங்க அரசு 2 நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளது. மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிலும் இடைவிடாமல் மழை கொட்டி வரும் நிலையில் நாசிக் உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதற்கிடையே மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு வங்காள விரிகுடாவில் நாளை மற்றொரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கத்தில் வரும் நாட்களில் அதிக மழை பெய்யும் என்று எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் மணல் குவாரி உரிமையாளர்கள் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தவும் அவர்களது சொத்துக்களை முடக்குவதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் வரம்பு மீறி மணல் அள்ளி விற்பனை செய்து அதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அடுத்து பல்வேறு மணல் குவாரி அதிபர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை 2023ஆம் ஆண்டு சோதனையிட்டு சொத்துக்களை முடக்கி வழக்கு பதிந்தது. இந்நிலையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தில் கனிமவள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் மணல் குவாரி அதிபர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது சட்டவிரோதம் என்றும் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறையின் விசாரணை வரம்புக்குள் வராது என கூறி குவாரி அதிபர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மணல் குவாரி உரிமையாளர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து சொத்துக்கள் முடக்கத்தையும் நீக்கி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்ததுடன் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுக்கள் அனைத்தையும் முடித்து வைத்தது. விடியல் பயண திட்ட பேருந்துதான் வரும் தேர்தலில் முதலிடத்தை பிடிக்கும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய திரு உதயநிதி, திமுக ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளில் 85% நிறைவேற்றியதுடன் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். முதலமைச்சராக பதவியேற்றதும் திரு ஸ்டாலின் முதல் கையெழுத்திட்டது விடியல் பயண திட்டத்திற்கு தான் என்று அவர் குறிப்பிட்டார். அது இன்னைக்கு மகளிர் பிங்க் பஸ்ன்னு சொல்றது இல்ல, தலைவர் பேர் சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னு கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன், ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ல கிளம்பியிருக்காரு, ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ்ல கிளம்பியிருக்காரு. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், இவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி தேர்தலில் ஜெயிக்க போது மகளிர் பயன்படுத்துற அந்த பிங்க் கலர் பஸ் தான். மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருவதாக திரு உதயநிதி கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கடும் நிதி நெருக்கடி இருந்தபோதும் வாக்குறுதி அளித்தபடி மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்னும் 2 மாதங்களில் இன்னும் அதிகமாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என வாக்குறுதி அளிப்பதாக திரு உதயநிதி கூறினார். கூடலூர் பகுதியில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்ததால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட மூலக்காடு, ஆரோட்டுப்பறை உள்ளிட்ட பகுதிகளில் 7 ஆண்டுகளாக அந்த ஒற்றை யானை சுற்றித் திரிந்து வந்தது. 12 பேரை கொன்ற அந்த யானையை பிடிக்க கோரிய பகுதி மக்கள் போராட்டங்களை நடத்தியதை அடுத்து அதை பிடிக்க உத்தரவிடப்பட்டது. அதன்படி கடந்த 7 நாட்களாக யானையை பிடிக்கும் பணியில் 100க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் ஈடுபட்டனர். முதுமலையிலிருந்து வசீம், விஜய், பொம்மன், சீனிவாசன் ஆகிய 4 கும்கிகள் வரவழைக்கப்பட்டதுடன் 2 ட்ரோன் கேமராக்கள் கொண்டு கண்காணிக்கப்பட்டது. புதர்கள் நிறைந்த பகுதிக்குள் மறைந்திருந்த ராதாகிருஷ்ணன் யானையை நேற்று சமவெளி பகுதிக்கு விரட்டி கொண்டு வந்தபோது கால்நடை மருத்துவர்கள் துப்பாக்கிகளை கொண்டு மயக்க ஊசி செலுத்தினர். அதன் பிறகு அந்த யானை மீண்டும் புதர்கள் நிறைந்த பகுதியை நோக்கி ஓடியது. 3 மணி நேரத்திற்கு பிறகு யானையை சுற்றி வளைத்து கும்கி மீது அமர்ந்தபடி 2வது மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கும்கிகள் துணையுடன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட யானை லாரி மூலம் முதுமலை வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. 2 வாரங்களுக்கு கூண்டில் அடைக்கப்படும் யானை அதன் கோபமடையும் தன்மையை மாற்றிய பின் மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்படும் என மாவட்ட வன அலுவலர் திரு வெங்கடேஷ் பிரபு தெரிவித்தார். யானை பந்தி சாஃப்ட் என்க்ளோஷர்ல வச்சு எந்த விதமான ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம நம்ம அதை மெயின்டைன் பண்ணி இதனுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்றதுக்காக. ஏன்னா இந்த எலிஃபென்ட் டே டைம்ல அதிகமாக மூவ் ஆகிற எலிஃபென்ட். ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் கட்டைல் பண்ணி இதை கொஞ்சம் அக்ரஷன் குறைச்சு நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்.
யானை பிடிக்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அப்பகுதி மக்கள் இனி பள்ளி குழந்தைகளும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் பயமின்றி செல்வார்கள் என கூறினர். வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னாலே காட்டு யானை அச்சுறுத்தல்னால நாங்கள் பிள்ளைங்களை எல்லாம் 8 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து எழுப்பி விடுறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி இந்த வனத்துறையினருக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்து அவங்க வந்து இன்றைக்கி பிடிச்சதுனால நாங்கள் ஓவேலி பேரூராட்சி மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம். வனத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்த கிராம மக்கள் இனி யானையால் தொல்லை ஏற்பட்டாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதிமுக அலுவலகம் சென்னையில்தான் இருப்பதாக எடப்பாடி திரு பழனிசாமி கூறியுள்ள நிலையில் முடிந்தால் பிரித்து எடுத்து டெல்லிக்கு கொண்டு சென்றிருப்பார்கள் என்று திருமதி கனிமொழி விமர்சித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வீட்டிலிருந்து தமது கட்சி அலுவலகம் இயங்குவதாக திருமதி கனிமொழி பேசியது பற்றி குறிப்பிட்டார். சென்னையில்தான் அதிமுக அலுவலகம் இருக்கிறது என்றும் அதை போய் பார்த்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து வேணாலும் வந்து பாருங்க. சென்னை எழும்பூரில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக நடத்திய முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழாவில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி இதற்கு பதிலடி கொடுத்தார். பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று கூறிய அதிமுக தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அக்கட்சியுடன் ஸ்டிக்கர் போல ஒட்டிக்கொண்டதாக அவர் விமர்சித்தார். அதிமுக அலுவலகம் ராயப்பேட்டையில் இருந்தாலும் கட்டளைகள் டெல்லியிலிருந்துதான் வருகின்றன என்று திருமதி கனிமொழி கூறினார். கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாத்திட்டீங்களே, கவலையோடு சொல்கிறோம். அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு, எனக்கு அங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்கன்னு. எனக்கு கட்டடம் அங்கதான் இருக்கு, தெளிவா தெரியும். கட்டடத்தையுமா டெல்லிக்கு எடுத்துட்டு போக முடியும்? முடிஞ்சா எடுத்துட்டு போயிருவீங்க பிரிச்சு. அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாது. ஒரு கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை திமுகவை பார்த்து கற்றுக்கொள்ளுமாறு திருமதி கனிமொழி கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சி வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று திரு பழனிசாமி குற்றம் சாட்டுவது பற்றி குறிப்பிட்ட திருமதி கனிமொழி, கடந்த 4 ஆண்டு காலமாக அவர் காணாமல் போனதால் அரசு செயல்பட்டது பற்றி தெரியாமல் இருப்பதாக கூறினார். மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தஞ்சையில் அந்த சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு பர்வதராஜன், மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள ஓய்வூதியத்தை பறிக்கும் நிதி சட்டம் 2025 உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி மார்ச் டு பார்லிமெண்ட் என்று டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையெடுக்கக்கூடிய வகையில் ஒரு போராட்டத்தையும் நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் சென்ட்ரல் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் அறிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர்கள் இணைந்து அகில இந்திய அளவில் தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக திரு பர்வதராஜன் கூறினார். புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் 70 வயது நிரம்பிய ஓய்வூதியதாரர்களுக்கு 10% கூடுதலாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வங்கக்கடலில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறியுள்ள வானிலை மையம், மத்திய கிழக்கு மற்றும் அதையொட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று கணித்துள்ளது. இது மேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் தெற்கு ஒடிஷா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இந்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஒடிஷா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வரும் சனிக்கிழமை கரையை கடக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இவற்றின் தாக்கத்தால் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை கருமேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு இந்தியாவும் சீனாவும் நிதி உதவி செய்வதாக ஐநா சபையில் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய திரைப்பட விருது விழாவில் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 39 ஆண்டுகளில் இல்லாத அளவாக 3 மணி நேரத்தில் கொட்டிய கனமழையால் கொல்கத்தா வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.